சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிக்குள் 3 ரவுடிகள் நுழைய தடை விதித்து சென்னை காவல் ஆணையரகம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. A+ ரவுடிகளான ராக்கெட் ராஜா, நெடுங்குன்றம் சூர்யா, லெனின் ஆகிய 3 பேரும் சென்னைக்குள் நுழைய தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிக்குள் 3 ரவுடிகள் நுழைய தடை விதித்து சென்னை காவல் ஆணையரகம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. A+ ரவுடிகளான ராக்கெட் ராஜா, நெடுங்குன்றம் சூர்யா, லெனின் ஆகிய 3 பேரும் சென்னைக்குள் நுழைய தடை விதித்துள்ளது. நீதிமன்ற வழக்கு மற்றும் காவல் நிலைய விசாரணை தொடர்பாக இந்த வழக்கானது பிற காரணங்களுக்காக சென்னைக்குள் வர தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். சென்னைக்குள் வருவதற்கு 3 ரவுடிகளுக்கு தடை விதித்து சென்னை காவல் ஆணையரகம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராக்கெட் ராஜா மற்றும் தாம்பரத்தை அடுத்த நெடுங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா மற்றும் லெனின் ஆகிய 3 பேருக்கு சென்னை காவல் துறை தடை விதித்திருக்கிறது. இவர்கள் A+ கேட்டகரி ரவுடிகள். இவர்கள் மீது கொலை முயற்சி, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மாநகர காவல் சட்டம் பிரிவு 51A இதன்படி 1 வருடத்திற்கு சென்னைக்குள் இந்த 3 ரவுடிகளும் நுழையக்கூடாது என்று சென்னை காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. நீதிமன்ற வழக்கு மற்றும் காவல் நிலைய விசாரணையை தவிர்த்து ஏனைய பிற காரணங்களுக்காக சென்னை எல்லைக்குள் இந்த 3 ரவுடிகளும் வரக்கூடாது என்று சென்னை காவல்துறை தடை விதித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த சட்டத்தின் அடிப்படையை பார்க்கும்போது சென்னை காவல் ஆணையத்திற்கான அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நபரால் காவல் ஆணையரக பகுதியில் ஆபத்து, பாதிப்பு ஏற்படுவதாக கருதினால் அந்த நபரை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் ஆணையரக எல்லைக்குள் நுழைய தடை விதிக்கும் சட்டம் தான் இது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.